வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது. பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ். ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட growthக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அண்ட் அப்ராடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து பண்ணுங்கள். வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீலிமலை சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ண அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அந்த சீரீஸோட எண்டிங்கில் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, கிளைமேக்ஸை வேற மாதிரி கொண்டு போயிருக்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை கிரியேட் பண்ணும்போது அது எனக்கு ஓகே மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் இப்போ அதை ரீவிசிட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதில் ஒர்க் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ரொம்ப கன்வீனியன்ட்டான ஈஸியான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துட்டோமோன்னு ஒரு தாட் எனக்கு வந்தது. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இன்னொரு கிளைமேக்ஸ் தோணுச்சு. அது பற்றின ஒரு வீடியோ தான் இது. இதையும் கேட்டு பாருங்க. இந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ் ஸ்டோரி எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, அன்னைக்கு ராத்திரி நீலி கோயில்ல சிவச்சந்திரனும் அறிவும் கோகுல் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு 3 பேரும் பங்களாவுக்கு திரும்பி வருவாங்க. வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எஸ்டேட்ல இருந்தவங்க எல்லாரையும் கூட்டி நீலி கோயில மறுபடியும் திறக்கணும், அங்க பூஜை செய்ய ஆரம்பிக்கணும், அப்பதான் இங்க எல்லா பிரச்சனையும் தீருன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேலைகள் ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு நடுவுல அன்னைக்கு ஈவினிங்கே கோகுல் அந்த பங்களாவுக்கு போகும்போது கோவிந்தன், என்ன தம்பி மறுபடியும் நீலி கோயில திறக்க போறீங்க போலன்னு கேட்டதுக்கு, ஆமாங்கண்ணா, நான் போய் சுத்தி பார்த்தேன், இடமும் நல்லா இருக்கு, அப்புறம் ஏன் அதை அப்படியே போட்டு வச்சிருக்கணும்னு தான் சுத்தம் பண்ண சொல்லியிருக்கேன், இன்னும் 2-3 நாள்ல எல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்கான் கோகுல். இதை கேட்ட கோவிந்தனுக்கு, அதாவது அவருக்குள்ள இருந்த சேகருக்கு கொஞ்சம் கோவத்தை ஏற்படுத்துச்சு. இவ்வளோ நாளா சேகருக்கு பெர்ஃபெக்டான மறைவிடமா இருந்து வந்த அந்த நீலி கோயில் திடீர்னு கைவிட்டு போகும்போது சேகருக்கு கோபம் ஏற்பட ஆரம்பிச்சது. ஆனா அதை அவன் எந்த வகையிலையும் வெளிக்காட்டிக்க முடியல. கோகுல் ஏற்பாடு பண்ணியிருந்த மாதிரி அடுத்த 2-3 நாள்லயே அந்த கோவிலும் ஃபுல்லா ரெடி ஆகியிருக்கு. கோவில் ரெடி ஆனதுக்கு அப்புறமா ராத்திரி நேரங்கள்ல பழைய மாதிரி கோவிந்தனால, அதாவது கோவிந்தனுக்குள்ள இருந்த சேகர்னால அங்க போக முடியாம போகுது. இதனால கோவிந்தன் பகல்லையே கூட அமைதி இல்லாம இருந்ததை அவரை சுத்தி இருந்தவங்களால நல்லாவே உணர முடிஞ்சது. ஆனாலும் அதை யாருமே வெளிக்காட்டிக்கல. இதுக்கு நடுவுல ஒவ்வொரு நாளும் கடத்துறது ரொம்ப சிரமமா வேற இருந்துச்சு. 3 பேரும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை எப்படியெல்லாமோ யோசிச்சிருக்காங்க. ஆனா எந்த வழியில யோசிச்சாலும் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்னுகிட்டே இருந்துச்சு. இந்த டைம்ல கோகுலுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக அறிவும் அந்த பங்களாவிலேயே தங்க ஆரம்பிச்சான். அப்பதான் ஒரு நாள் கோகுலுக்கு ஒரு ஐடியா தோணி இருக்கு. கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான ஐடியா தான். பட் ஸ்டில் சிவச்சந்திரன் கிட்டையும் அறிவுகிட்டையும் இதை பத்தி பேச நினைச்சான். மறுநாள் காலையில வழக்கம் போல எல்லாரும் எஸ்டேட் ஆபீஸ்ல ஒண்ணு கூடியிருக்காங்க. அப்போ சிவச்சந்திரன், ஏதாவது யோசிச்சுங்களா தம்பின்னு கோகுல கேட்டாரு. எனக்கு ஒரு ஐடியா தோணுது சார், ஆனா அதுக்கு நீங்க ஒத்துப்பீங்களான்னு தெரியலன்னு சொல்லியிருக்கான். என்ன ஐடியான்னு கேட்டதுக்கு, அந்த ஐடியாவை நான் சொல்றதுக்கு பார்வதியும் இங்க கண்டிப்பா வேணும் சார், அவங்களையும் கூட்டிட்டு வர முடியுமான்னு கேட்டிருக்கான் கோகுல். அதுக்கு, எஸ்டேட் ஆபீஸ்ல வேணாம் தம்பி, அடிக்கடி யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க, நம்ம வேணா நீலி கோயில வச்சு பேசிக்கலாமான்னு கேட்டிருக்காரு சிவச்சந்திரன். அப்படியா, சரி வாங்க போனான்னு கோகுல் உடனே கிளம்பி இருக்கான். அவன் எழுந்திருச்சதும் சிவச்சந்திரனும் பின்னாடியே கிளம்பினாரு. அவர் போகும்போது அறிவு பார்த்து, அறிவு நீ போய் பார்வதியை நீலி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அவரும் கோகுலும் நீலி கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. போற வழியில சிவச்சந்திரன், அப்படி என்ன கோகுல் யோசிச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு. அப்போ அவனோட பிளான் அவருக்கு சொன்னா கோகுல். அந்த பிளான் இதுதான். நீங்களா நினைக்கிற மாதிரி சேகர் இறந்து போனதுல இருந்துதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னாலும் உண்மையில இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது சேகரோட கோவத்துல இருந்துதான். சேகரை பொறுத்த வரைக்கும் தன்னோட தங்கச்சிய வெளியூர்கள்ல கட்டி கொடுக்க கூடாதுன்றதுல தீர்மானமா இருந்திருக்காரு. அப்படி கட்டி கொடுத்தா எங்க தன்னோட தங்கச்சி தன்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிடுவாளோன்ற ஒரு பயமும் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த பயம்தான் நீலி கோயில அவர் பார்த்த காட்சிய கோவமா மாத்தி இருக்கு. ஒருவேளை பார்வதி அப்பவே நடராஜனுக்கு ஓகே சொல்லி இருந்தா மேபி சேகர் உயிர் பிழைச்சிருக்கவும் அந்த விஷயம் வேற மாதிரி கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு நான் யோசிச்ச ஐடியா என்னன்னா, அந்த பிரச்சனை நடந்த அந்த நாளை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுவோம். இந்த முறையும் கோவிந்தன் எதிரிலேயே, அதாவது சேகர் எதிரிலேயே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு பார்வதி கிட்ட கேட்கதான் வேணும். ஆனா அப்படி கேட்கும்போது பார்வதி அதுக்கு ஓகே சொல்லணும். அப்படி சொன்னா தங்கச்சியை ஒத்துக்கிட்டான்ற மாதிரி அது டைவர்ட் ஆகும்ல. அது மட்டும் இல்லாம இந்த முறை பார்வதி கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்க போறது இந்த எஸ்டேட்டோட மேனேஜர், அதாவது நான் கிடையாது. அதை கேட்க போறது அறிவு.
ஒருவேளை அறிவு பார்வதி கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறத கோவிந்தன், அதாவது சேகர் பார்த்தாருன்னா கண்டிப்பா கோபம் குறைய வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அறிவு அவர் பார்த்து வளர்ந்த பையன் தான், அவரை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும் தானே. அது மட்டும் இல்லாம சேகரும் அவருக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தருக்கு தானே பார்வதியை கட்டி கொடுக்க நினைச்சாரு. சோ இந்த விஷயத்த அறிவு கேட்டா கண்டிப்பா கோபம் குறையும். அதுக்கு பார்வதியும் சம்மதம் சொல்லிட்டா யாருக்குண்டா ஒருவேளை சேகரோட அந்த ஆன்மா கோவிந்தனை விட்டு போனாலும் போயிடலாம்ல. இத சொல்லிட்டு கூகுள் சிவச்சந்திரனை பார்த்து இந்த ஐடியா ஒத்து வருமா சார்னு கேட்டிருக்கான். இந்த ஐடியாவை கேட்டதுக்கு அப்புறம் அவரும் கொஞ்ச நேரம் தீவிரமா யோசிச்சிருக்காரு. யோசிச்சுட்டு கூகுள் கிட்ட முயற்சி செஞ்சு பார்க்கலாம் கூகுள், என்ன பிரச்சனையாக போகுது, அதுதான் சுத்தி ஜனங்க இருப்பாங்க, நீங்க நான் எல்லாருமே இருப்போமே, பாத்துக்கலான்னு சொன்னாரு சிவச்சந்திரன். ஆனா அவருக்குள்ள இன்னொரு எண்ணம் ஓட ஆரம்பிச்சது. கோகுல் இந்த ஐடியாவை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏன் அறிவுக்கும் பார்வதிக்கும் உண்மையாவே கல்யாணம் பண்ணி வச்சிட கூடாதுன்னு ஒரு யோசனை அவருக்கு வந்திருக்கு. 2 பேருக்கும் ஒரே வயசு தான், சின்ன பசங்கள்ல இருந்தே உன்னதான் படிச்சிருக்காங்க. என்ன பார்வதிக்கு படிப்பு நல்லா வந்ததால காலேஜ் படிக்க போயிட்டா, இப்போ 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமென்னு லிட்ரலி அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. இத பத்தி யார்கிட்டயும் அவர் சொல்லலனாலும் தனியான ஒரு பிளான் அவர் போட ஆரம்பிச்சாரு. இவங்க 2 பேரும் நீலி கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல சேகர் இறந்தப்போ இங்க என்னதான் சார் நடந்துச்சுன்னு கேட்டதுக்கு சிவச்சந்திரன் அவர் நேர்ல பார்த்ததையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சிவச்சந்திரன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஜீப்ல அறிவும் பார்வதியும் வந்து இறங்கினாங்க. வந்தவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறமா அவனோட ஐடியாவை சொன்னா கோகுல். இதை கேட்டதும் 2 பேரும் தயங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ சிவச்சந்திரனே அவங்கள மோட்டிவேட் பண்ணாரு. ஒத்துக்கோங்கப்பா, அப்பதான் கோவிந்தனை காப்பாற்ற முடியும், இங்க இருக்க பிரச்சனையும் முடிக்க முடியும்னு சொன்னாரு சிவச்சந்திரன். இதை கேட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் அரமனசா அதுக்கு சம்மதம் தெரிவிச்சாங்க. எப்படியோ ஒரு வழியா பிளான் பண்ணி முடிச்சதும் அடுத்த கட்டமா நீலி கோயிலுக்கு விழா நடத்த வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல சிவச்சந்திரன் யார்கிட்டையும் சொல்லாம அறிவுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் பண்றதை பத்தி ஆல்மோஸ்ட் பிளான் பண்ணியே முடிச்சிருந்தாரு. முதல்ல அறிவோட அம்மா கிட்ட பேசி அதுக்கு சம்மதமும் வாங்கியிருக்காரு. இது வெளியே யாருக்குமே தெரியாது. இப்படி 2 வேறு விதமான பிளான்ஸ் போயிட்டு இருந்த அதே சமயத்துல கோவிந்தன் கோகுல கொலை செய்ய சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாரு. ஆனா இப்பெல்லாம் அறிவு அவன் கூடயே இருந்ததால அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாம போயிருக்கு. ஒரு வாரம் கழிச்சு நீலி கோயில் திருவிழாவும் ஆரம்பிச்சது. எஸ்டேட்ல இருந்த எல்லாரும் சந்தோஷமா அதுல பங்கெடுத்துக்கிட்டாங்க. எல்லாரும் ஒவ்வொரு வேலையை தானாவே முன் வந்து பகிர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த முறையும் நீலி கோயிலுக்கு ஒரு புது சூளம் செய்யப்பட்டுச்சு. ஆனா இந்த முறை அந்த புது சூளம் ஆள் உயரத்துக்கு செய்யப்பட்டுச்சு. எல்லாமே அவங்க நினைச்ச மாதிரியே நடக்க ஆரம்பிச்சது. மறுநாள் தான் அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ண இருந்தாங்க எல்லாருமே. திருவிழா ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே கோவிந்தன் நீலி கோயில் பக்கமே போகல. ஆனா மறுநாள் வாட்ச்மேன் முருகேசன் மூலமா கோவிந்தனை நீலி கோயிலுக்கு எப்படியாவது கூட்டிட்டு வர வச்சாரு சிவச்சந்திரன். அவரும் என்னென்னமோ பேசி மறுநாள் ஒரு 10-11 மணி வாக்குல அவரை கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தாரு முருகேசன். கோவிந்தன் கோவிலுக்கு வந்ததுல இருந்தே வித்தியாசமா தான் நடந்துகிட்டாரு. கோவிந்தனோட உண்மையை பத்தி தெரிஞ்சவங்களை தவிர வேற யாருக்குமே அங்க நடக்கிறத பத்தி ஒண்ணுமே தெரியாது. வந்திருந்தவங்க எல்லாருமே நீலி கோயில் திருவிழாவுக்கு வந்ததா தான் நினைச்சாங்க. ஆனா கோகுல் தன்னோட பிளானை செயல்படுத்துறதா நினைச்சிட்டு இருந்தான். அந்த பிளானுக்குள்ளேயே சிவச்சந்திரன் இன்னொரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இது எதையுமே வெளிக்காட்டிக்காம எல்லாரும் அவங்கவங்களோட வேலையில மும்முரமாயிருந்தாங்க. அதுக்கு நடுவுல கோவிந்தன் பார்க்கும்போதெல்லாம் அவரோட முகத்துல அப்படி ஒரு கோபம், வெறி. அதுவும் ஒவ்வொரு முறை பார்வதி கிட்ட கோகுல் சகஜமா பேசும்போதெல்லாம் அவனை அப்படியே சுட்டரிக்கிற மாதிரி பார்த்தாரு கோவிந்தன். ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம கோகுலை நோக்கி வேகமா போக பார்த்தாரு கோவிந்தன். இதையெல்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்த சிவச்சந்திரன் சரியான நேரத்துல கோவிந்தனோட தோள்களை பிடிச்சு நிறுத்தி இருக்காரு. யாருதுன்னு கோவத்தோடையே டக்குன்னு திரும்பி பார்த்த கோவிந்தன் அது சிவச்சந்திரன்னு தெரிஞ்சதும் அமைதியானாரு. அமைதியானதும் என்னப்பான்னு கேட்டாரு. கோவிந்தா வா, உன் கூட தனியா பேசணும்னு சொல்லிட்டு சிவச்சந்திரன் அவரை தனியா கூட்டிட்டு போனாரு. கோவிந்தனும் வேற வழி இல்லாம பின்னாடி போக வேண்டியதா போச்சு. அவங்க 2 பேரும் கோவிலை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் நின்னாங்க. நின்னதும் சிவச்சந்திரன், கோவிந்தா பார்வதியோட கல்யாணத்தை பத்தி நினைச்சையா இல்லையா, அவளுக்கும் வயசாயிட்டே போகுதுல்ல, காலகாலத்துல கல்யாணம் பண்ண வேணாமான்னு கேட்டாரு சிவச்சந்திரன். அப்ப இருந்து சிவச்சந்திரனா போட்டு அந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாரு. திடீர்னு சிவச்சந்திரன் பார்வதியோட கல்யாணத்தை பத்தி கேட்பாருன்னு கோவிந்தன் நினைச்சு கூட பார்க்கல. அப்படியே உறைஞ்சு போய் நின்னாரு. என்னப்பா சொல்ற, திடீர்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தடுமாறுனாரு கோவிந்தன். அதுக்கு சிவச்சந்திரன், பார்வதியும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான்ப்பா, நீ வேணா அதை பத்தி யோசிக்காம இருக்கலாம், ஆனா அவ கூட படிச்ச பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டே போகுது, நாமளும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்லன்னு சொன்னாரு சிவச்சந்திரன். எல்லாம் சரிதான்ப்பா, கல்யாணம்னா மாப்பிள்ளை பார்க்கணும், அந்த பையனுக்கு பார்வதியை பிடிக்கணும், பார்வதிக்கு அந்த பையனை பிடிக்கணும், அப்புறம் 4 நட்சத்திரம்னு எவ்வளவோ இருக்குன்னு சொன்னாரு கோவிந்தன்.
அதுக்கு சிவச்சந்திரன், மாப்பிள்ளையெல்லாம் தயாரா தான் இருக்காங்க, நீ சரின்னு சொன்னா இங்கேயே இப்பவே கல்யாணம், என்ன சொல்றன்னு கேட்டாரு சிவச்சந்திரன். சொன்னது மட்டும் இல்லாம கோவிந்தனோட கைய பிடிச்சு நேரா விறுவிறுன்னு கோவில் பக்கம் போனாரு. போனவரு எல்லாரையும் கைத்தட்டி சத்தம் போட்டு பக்கத்துல கூப்பிட்டவரு உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன்னு சொன்னாரு. சிவச்சந்திரன் அப்படி என்ன சொல்ல போறாரோ தெரியலையேன்னு எல்லாரும் அவரை ஆர்வமா பார்த்தாங்க. அவரோட பார்வை நேரா பார்வதி மேலதான் போச்சு. பார்வதிய பார்த்து இங்க வாமான்னு கூப்பிட்டாரு. திடீர்னு சிவச்சந்திரன் இப்படி செய்யறத பார்த்து பார்வதி, அறிவு, கோகுல் 3 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவங்க போட்ட பிளான் இது கிடையாது. அதனால கோகுல் முன்னாடி வந்து சார்னி ஏதோ சொல்ல வரவும் சிவச்சந்திரன் கை நீட்டி, தம்பி நீங்க அமைதியா இருங்க, நீங்க இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, உங்களுக்கு எதுவும் தெரியாது, அதனால அமைதியா இருங்கன்னு அவனை ஆஃப் பண்ணாரு. இத சொல்லிட்டு கூட்டத்து பக்கம் திரும்பினவரு, பார்வதிக்கு நானும் கோவிந்தனும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம், அதுவும் இங்கேயே இப்பவே. எல்லாம் என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு இதை கேட்டதும் யாருக்கும் எதுவுமே புரியல. அதனால எல்லாரும் அமைதியா நின்னாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் மாப்பிள்ளை யாருங்கய்யான்னு கேட்டதுக்கு வேற யாரு, நம்ம அறிவுதான்னு சொல்லவும் கோவிந்தன் உட்பட எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போனாங்க. அடுத்த அறிவு பக்கத்துல கூப்பிட்டு அவரு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த தாலிய கையில கொடுத்து இத பார்வதி கழுத்துல கட்டுன்னு சொல்லவும் லிட்டரலி 2 பேரும் ஷாக் ஆகி நின்னாங்க. யாரும் அந்த சூழ்நிலையில இருந்து நழுவ முடியாதபடிக்கு கரெக்டா கொண்டு வந்து லாக் பண்ணி இருந்தாரு சிவச்சந்திரன். அறிவு ஷாக்ல இருந்து வெளியே வராமையே தயங்கி அண்ணன் அம்மா கிட்ட கேட்டுட்டு பண்ணலாமேன்னு சொன்னதுக்கு அம்மா கிட்ட எல்லாம் பேசியாச்சு அறிவு, அவங்களும் சரின்னுட்டாங்க, இப்போ நீ தாலிய கட்டுன்னு சொல்லவும் மறுபடியும் தயங்கி கோவிந்தனை பார்த்தான் அறிவு. அங்க கோவிந்தன் நடக்கிறது என்னன்னு புரியாம நின்னுகிட்டு இருந்தாரு. அதை கவனிச்ச சிவச்சந்திரன், கோவிந்தன் என்ன சொல்றது, பார்வதிக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா கோவிந்தன் வேணான்னு சொல்ல போறாரு, அவளோட அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் சொல்றேன் தாலிய கட்டுற அறிவுன்னு சொல்லவும் வேற வழி இல்லாம அவன் தாலிய கட்டினான். தாலிய கட்டுனதும் எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்ததா சிவச்சந்திரன் காலில் விழும்போது அறிவு என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்கும்போது சிவச்சந்திரன், எல்லாம் எனக்கு தெரியும்டா, எல்லாத்தையும் யோசிச்சு தாண்டா பண்ணியிருக்கேன், எல்லாம் நல்லபடியா முடியும், அமைதியா இருன்னு சொன்னாரு. அடுத்ததா பார்வதியை பார்த்து, அம்மா பார்வதி உனக்கு இதுல ஒன்னும் சங்கடம் இல்லையே, உன்கிட்ட எதுவும் கேட்காம கூட திடீர்னு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன்னு சொல்லவும் பரவாயில்லம்மா எனக்கு சந்தோஷம்தான்னு சொன்னாங்க பார்வதி. எனக்காக எதுவும் சொல்றியாமான்னு கேட்டதுக்கு இல்லம்மாமா எனக்கு உண்மையாவே சந்தோஷம்தான்னு சொன்னாங்க பார்வதி. அடுத்ததா கோவிந்தனோட காலில் விழுந்தாங்க. அவரு நல்லா இருங்கன்றதை தவிர வேற எதையும் சொல்லல. கடைசியா அவங்க கிட்ட வந்த கோகுல், ஏன் கல்லையெல்லாம் விழமாட்டீங்களான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு எனிவேஸ் கங்க்ராட்ஸ்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கை கொடுத்தான். கை கொடுத்ததோடு மட்டும் இல்லாம, சார் இன்னைக்கு நம்ம பங்களால தான் புது கப்பலுக்கு விருந்து, எல்லாரையும் வர சொல்லிடுங்க, நான் போய் எல்லா ஏற்பாடுகளையும் பண்றேன்னு ஒரு 10 பேரை கூட்டிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புனா கோகுல். போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நினைவு வந்து கோவிந்தனை திரும்பி பார்த்தான். அவரும் அவனை பார்த்தாரு. இப்போ அவரோட முகத்துல எந்த ஒரு வெறியோ கோபமோ எதுவுமே இல்ல. அப்போ அவரோட கண்கள்ல தெரிஞ்சதெல்லாம் அமைதி மட்டும்தான். அதுக்கப்புறம் வழக்கத்தை விட கோவிந்தன் ரொம்பவே அமைதியானாரு. அரை நாளுக்குள்ள எஸ்டேட்ல இருந்த அத்தனை பேருக்கும் விருந்து ஏற்பாடு பண்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் ஒன்றும் இல்ல. பட் எப்படியோ அன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு ஒரு பெரிய விருந்து அந்த எஸ்டேட் பங்களால நடக்க ஆரம்பிச்சது. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. கோவிந்தனோட முகத்திலையும் கொஞ்சம் சந்தோஷம் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் அவர் அந்த செலிப்ரேஷன் இதுலயும் கலந்துக்கவே இல்லை. ஒரு ஓரமா நின்று நடக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு வழியா 10 மணிக்கு மேல எல்லாரும் அங்கிருந்து களைய ஆரம்பிச்சாங்க. அறிவையும் பார்வதியவும் சிவச்சந்திரன் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. கோவிந்தனும் அவங்க கூடயே போனாருதான். ஆனா ரொம்ப நேரம் அவர் அங்க இல்ல. கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. கோகுல் அன்னைக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு தூங்க போக கிட்டத்தட்ட நடுராத்திரி 12 மணிக்கு மேல ஆகி இருந்தது. ஏனோ தெரியல, அன்னைக்கு தூங்கும்போது எந்த விதமான பயமும் எதுவுமே ஏற்படவே இல்லை. அப்பவே அங்க அது வரைக்கும் நடந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு அவனுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. முதல் நாள் ராத்திரி வேலை அதிகமா இருந்ததால கோகுல் எழுந்திருக்கவும் லேட் ஆகியிருக்கு. இதனால அதை அவன் கவனிக்கவும் இல்லை. ஆனா உண்மையில என்ன நடந்திருக்குன்னா, ரொம்ப நேரமாகியும் கோவிந்தனோட வீடு பூட்டியே இருந்திருக்கு. கோவிந்தன் இப்படி பண்ண மாட்டாரு, என்ன ஆச்சு தெரியலையேன்னு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க அவர் பெட்ல படுத்திருந்த நிலையில இறந்து போயிருந்தாரு. அவரோட முகத்தை பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுது, அவர் சாகும்போது அமைதியா இறந்து போயிருக்காருன்றது. இதை கேள்விப்பட்ட எல்லாருமே அதிர்ந்து போனாங்க. ஒரு வழியா எல்லா இறுதி சடங்குகளும் நடந்ததுக்கு அப்புறமா அறிவு சிவச்சந்திரன் கிட்ட கோவிந்தனை செத்து போனதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு கேட்டான். அதுக்கு என்ன நடந்திருக்கலான்னு அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு. நீலிக்கோயில் திருவிழால எப்போ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சோ அப்பவே சேகரோட எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆயிருக்கும். அதனால உங்க கல்யாணம் முடிஞ்சதுமே அவன் கோவிந்தனை விட்டு விலகி போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இருந்ததெல்லாம் ரொம்ப பலகீனமான கோவிந்தன் மட்டும்தான்.
அதை அன்னைக்கு பூரா கோவிந்தன் நடந்துகிட்டதை வச்சே என்னால உணர முடிஞ்சுது. இதுக்கு மேல இருந்து என்ன செய்ய போறோன்னு அவரே விருப்பப்பட்டு கூட உயிரை விட்டுருக்கலான்னு சொன்னாரு சிவச்சந்திரன். சுத்தி இருந்த கோகுல், அறிவு, பார்வதி எல்லாருக்குமே அதுதான் நடந்திருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பங்களால தனியா இருக்கிறதுல கோகுலுக்கு எந்த பயமும் ஏற்படல. இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே கோகுல் தான். ஒருவேளை அவனும் மத்தவங்கள மாதிரி இறந்து போயிருந்தாவோ, ஒருவேளை இந்த வேலையே வேணான்னு இங்கிருந்து போயிருந்தாலோ இது நடந்திருக்குமான்னா சந்தேகம்தான். கடைசியில கோகுல்னால தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் நீலிமலை எஸ்டேட் ஸ்டோரிக்கு நான் யோசிச்ச ஆல்டர்னேட் எண்டிங். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸில் பார்க்கலாம். பாய்.